ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனி ஃபோன் லான்ச் ஈவெண்ட்டில் 3 விஷயத்தை புதுசாக எடுத்துகிட்டு வந்துட்டு கண்மூடித்தனமாக வர சொல்கிறாங்க. மக்களும் நிறைய பேர் கூட்டமாக க்யூவில் நின்று வாங்குறாங்க. இட்ஸ் நோட்டோரியஸ், பார்க்குற எல்லாரும் வாங்குறாங்க. இப்போ அந்த ஃபோன் உன் கையில் இருக்குது அண்ட் யூ ஹாவ் எ க்ளீன் ஷாட். என்ன பண்ணுவேன்? அவன் இந்த ஊரை ஏமாற்றலாம், உலகத்தை ஏமாற்றலாம், ஆனால் என்னை ஏமாற்ற முடியாது. இதுதான் ஐஃபோன் 15 ப்ரோ. ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு அப்புறம், ஒரு பெரிய ஹைப்புக்கு அப்புறம் லான்ச் ஆனிச்சு. இதை முழுசாக இது பூர்த்தி பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருந்துச்சு. ஆனால் ஒரு சில விஷயம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக இந்த ஃபோன் உண்மையாகவே மாசா இல்லை தமாசான்றதை பார்த்துடலாமா? முதல்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனில் புதுசாக என்னென்ன விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பெர்ஃபார்மன்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆப்பிள் ஃபஸ்ட் டைமாக பயானிக்ன்ற பேரை தூக்கிட்டு A17 ப்ரோன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ப்ராசஸர்லாம் சொன்னாங்க. இதுதான் ஃபாஸ்டஸ்ட் மொபைல் சிபியூன்லாம் கூட சொன்னாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 கோர் சிபியூ இருக்கு, 6 கோர் ஜிபியூ இருக்கு. ஜிபியூல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரே ட்ரேசிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் நீங்கள் பிசி பிஎஸ்ல ரே ட்ரேசிங் சப்போர்ட் இருக்கிற ரெசிடென்ட் ஈவில் 4, ரெசிடென்ட் ஈவில் வில்லேஜ், அசாசின்ஸ் கிரீட் மிராஜ் இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் நீங்கள் ரே ட்ரேசிங் எனேபிள் பண்ணி விளையாடலாம்னு சொன்னாங்க. ஸோ இந்த கேம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் அவைலபிள் இல்லை. டிசம்பர் மாதத்துக்கு மேலே தான் அவைலபிளில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக நான் அது தனி வீடியோவில் போடுறேன். சிந்தட்டிக் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்னு பார்க்கும்போது எங்களுக்கு AnTuTu பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியனுக்கு மேலே ஸ்கோர் கிடைச்சது. நெக்ஸ்ட் எங்களுக்கு 3D மார்க் ஒய் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்கோர் ரொம்பவே பெட்டராக இருந்துச்சு. ஆனால் ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 68% தான் கிடைச்சிது. இது பார்த்தீங்கன்னா 80%க்கு மேலே இருந்திருக்கணும். ஸோ 70%க்குள்ளே இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது ஒரு நெகட்டிவ் தான். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் கேம்லாம் விளையாடுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்காது. நாங்கள் BGMI, COD, Asphalt 9, Genshin Impact இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் விளையாண்டோம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ Genshin Impactல மட்டும் 120 FPS விளையாடும் போது ஃப்ரேம் டிராப்ஸ் ஆச்சு. மற்றபடி BGMIல HDRல எக்ஸ்ட்ரீமில் விளையாடும் போதும் சரி, CODல 90 FPS விளையாடும் போதும் சரி எங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதில் கேம்லாம் விளையாடும் போது ஹீட்லாம் ஆகுதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த கேம் விளையாண்டாலும் நல்லாவே ஹீட் ஆகுது. நீங்கள் கேமராலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது பயர் ரொம்பவே உக்ரமாயிடலாம், அந்த அளவுக்கு ஹீட் ஆகுது. பட் சார்ஜ் போடும் போதெல்லாம் ஹீட் ஆகுதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் தேர்ட் பார்ட்டி சார்ஜஸ் தான் யூஸ் பண்ணேன். அப்படி யூஸ் பண்ணி சார்ஜ் போடும்போதே எனக்கு ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. ஆக்சுவலாக இந்த ஹீட்டிங் இஷ்யூக்கு காரணம் என்னன்னு ஆப்பிள் அனலிஸ்ட் மிங்சி கோ என்ன சொல்லியிருக்காருன்னா, இதில் இருக்கிற A17 ப்ரோ காரணம் இல்லை. ஆப்பிள் இந்த ஃபோனை வெயிட் கம்மியாக இருக்கணும்னு டிசைன் பண்ணதில் அவங்களால தெர்மல் மேனேஜ்மெண்ட்ல பெட்டரா பண்ண முடியல. இதுதான் உண்மை. ஒரு ஃபோனுக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தேவையில்லை. சரி, பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கணும், பெஞ்ச்மார்க் ஸ்கோர் ஜாஸ்தியாக இருக்கணும்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது கூலிங் சிஸ்டமும் பெட்டரா இருக்கணும். அதுதான் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் இந்த டைம் யூஸ் பண்ண இந்த டைட்டானியம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா லெஸ் ஹீட் கண்டக்டர். ஸோ இதுவும் ஒரு காரணம். இதுக்கு ஆப்பிள் என்ன சொல்றாங்கன்னா, ரீசெண்ட் அப்டேட் iOS 17ல தேர்ட் பார்ட்டிஸ் அப்ளிகேஷன்லாம் சிஸ்டம் ஓவர்லோட் பண்ணி ஓவரா ஹீட் ஆகுது. நாங்கள் டெவலப்பர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமே ஒரு அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கும் ஒரு அப்டேட் வந்துச்சு. இந்த அப்டேட்னால ஏதாவது பிரயோஜனமான்னு கேட்டிங்கன்னா எந்த பயனும் இல்லை. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் டவுன்கிரேட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணும்போது இங்கே தான் ட்விஸ்ட்டு. நாங்கள் AnTuTu ஸ்கோர் செக் பண்ணும்போது ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அப்டேட்டுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமாக எங்களுக்கு கிடச்சிது. கிட்டத்தட்ட 1.6 மில்லியன் வரைக்கும் கிடச்சிது. ஆனால் ஹீட்டிங் இஷ்யூ பார்த்தீங்கன்னா இன்னுமே இருக்குது. ஸோ கேமிங்காக ஐஃபோன்ஸ் வாங்குறவங்களுக்கு இந்த ஐஃபோன் 15 ப்ரோ மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா செட் ஆகாது. பெர்ஃபார்மன்ஸ் இங்கே நல்லா இருக்கு, ஆனால் ஹீட்டிங்குமே இங்கே நல்லா இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அடி. ரெண்டாவது புது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் இந்த டைம் ப்ரோ மாடல்ஸில் மட்டும் வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் லைட்டஸ்ட் மெட்டலான டைட்டானியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருந்துச்சு தெரியுமா? 10 வருஷத்தில் ஜெர்ரி ரிக் டியூரபிலிட்டி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக ஆப்பிள் ஃபோன் ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு ஐஃபோன் 14 சீரீஸில் இருந்த அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அலுமினியமே பெட்டர்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் ஒரு தடவை இந்த ஃபோனை கீழே போட்டாலுமே உடஞ்சிருது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். மற்றபடி டைட்டானியம் மெட்டீரியல் யூஸ் பண்ணதுனால ஐஃபோன் 14 ப்ரோவை விட உங்களுக்கு 20 கிராம் வெயிட் கம்மியாக இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 ப்ரோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வெயிட் கம்மியாக இருக்குன்றதை ஃபீல் பண்ணுவாங்க. இதே ஒருத்தவங்க புதுசாக யூஸ்
பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஏன்னா ஃபோன் சின்னதாக இருக்குது ஆனால் வெயிட் அதிகமாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. மற்றபடி இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே காம்பாக்டாக இருக்குது. அதுவும் இந்த டைம் வந்து எட்ஜஸ்லாம் வந்து கர்வாக கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. எப்படியும் எல்லாரும் கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்படி இருக்கும்போது இது எதுக்கு? இது ரெண்டாவது அடி. நெக்ஸ்ட் இதுல புதுசா எடுத்துட்டு வந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் பட்டன். அவங்களோட காலங்காலமா யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த மியூட் சுவிட்சை வந்து தூக்கிட்டு ஆக்ஷன் பட்டன் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுல இருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க குயிக் லான்ச் பண்ற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். ஸோ டிஃபால்ட்டா இதை நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா சைலண்ட் மோட்ல போற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்க கேமரா ஓபன் பண்ற மாதிரி, ஃபோக்கஸ் மோட் ஆன் ஆகுற மாதிரி, டார்ச் ஆன் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்க கஸ்டமைஸ் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். இந்த ஆக்ஷன் பட்டனை பாத்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் கேமரா குயிக் லான்ச் பண்ற மாதிரி தான் நான் வந்து செட் பண்ணியிருந்தேன். செட் பண்ணும்போது எந்த மோட்ல வந்து ஓபன் ஆகணும்ன்றதையும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். கேமரா ஓபன் பண்ணிட்டு இந்த ஆக்ஷன் பட்டனை நீங்க ஷட்டர் பட்டனா கூட யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது எனக்கு பழைய நோக்கியா போன்ல, சோனி போன்லலாம் ஷட்டர் பட்டன் யூஸ் பண்ணுவாங்களா அந்த ஞாபகத்தை வந்து ரிமைண்ட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் கேமரால பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அப்கிரேட் வந்து பண்ணிருக்காங்க. 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி இருக்கு, 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 12 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ வந்து இருக்கு. ப்ரோ மாடல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3x வரைக்கும் நீங்க ஆப்டிகல் ஜூம் வந்து பண்ணிக்க முடியும். ப்ரோ மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா 5x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் இதுல உங்களுக்கு செகண்ட் ஜெனரேஷன் சென்சார் ஷிஃப்ட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. ஆப்பிள் இந்த டைம் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா 12 மெகா பிக்சல்ல எடுக்கிறத 24 மெகா பிக்சலுக்கு வந்து மாத்திட்டாங்க. இதை நீங்க கேமரா செட்டிங்ஸ்ல போயிட்டு 12 மெகா பிக்சல்லையும் வந்து மாத்திக்க முடியும். ஸோ இந்த 24 மெகா பிக்சல்ல எடுக்கிறதுனால கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கு. பிக்சர்ஸ் இங்க நல்லா ஷார்ப்பா இருக்கு, டீடைல்டா இருக்கு. ஸ்கின் டோன்ஸ்லாம் வந்து பெட்டரா இருக்கு. லோ லைட்ல கூட உங்களுக்கு ஷார்ப்பா டீடைல்டா இருக்கு. நாய்ஸ் வந்து அதிகமா இல்ல. மெயினா HDR பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா ஹெவியான சன்லைட்ல எடுத்தாலுமே அவுட்புட் வந்து பெட்டரா இருக்கு. கலர்ஸ் கூட நேச்சுரலா இருக்கு. நெக்ஸ்ட் 3x ஜூம்ல எடுத்த போட்டோஸ் கூட வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. போர்ட்ரேட் ஷாட்லாம் பாத்தீங்கன்னா DSLR கேமரால எடுத்த மாதிரி இருந்துச்சு. நாங்களும் DSLR கேமரால வந்து எடுத்து பார்த்தோம். பெரிய வித்தியாசம் வந்து தெரியல. அந்த அளவுக்கு ஐபோன்ல எடுத்த ஷாட்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க நார்மலா எடுத்த போட்டோஸ்ல கூட டெப்த் வேணும்னா நீங்க வந்து டெப்த் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1xல இருக்கும்போதே நீங்க வந்து ஃபோக்கல் லென்த்தை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா புதுசா இருந்துச்சு. இதுக்கு தனி லென்ஸ்லாம் வந்து கிடையாது, கிராப் பண்ணி பண்றாங்க. நெக்ஸ்ட் அல்ட்ரா வைட்ல எடுத்தது கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிரைமரியில எடுத்த ஷாட்டுக்கு கிட்டத்தட்ட வந்து ஈக்குவலான கலர்ஸ் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோன்னு பார்க்கும்போது 4K 60 fps வந்து எடுத்துக்க முடியும். 1080 240 fps வரைக்கும் நீங்க எடுத்துக்க முடியும். சினிமேட்டிக் மோடு இருக்கு. இதுல நீங்க 4K 30 fps வரைக்கும் எடுத்துக்க முடியும். ஆக்ஷன் மோடு இருக்கு. ப்ரோரஸ்லயும் நீங்க வந்து 4K 60 fps வந்து எடுத்துக்கலாம். பட் நீங்க 4K 60 fps எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது எக்ஸ்டர்னலா நீங்க வந்து ஸ்டோரேஜ் வந்து ஆட் பண்ணி தான் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதே சமயம் நீங்க ப்ரோரஸ்ல லாக் ப்ரொஃபைல்ல கூட எடுத்துக்க முடியும். இது பாத்தீங்கன்னா வேற லெவலுங்க. கண்டிப்பா இது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லா ஸ்மார்ட் போன்லயும் வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். மற்றபடி வீடியோ குவாலிட்டின்னு பார்க்கும்போது டைனாமிக் ரேஞ்ச் வந்து ரொம்பவே பெட்டரா இருந்துச்சு. சவுண்ட் குவாலிட்டி கூட இங்க நல்லா கொடுத்துருக்காங்க. லோ லைட்ல வீடியோகிராஃபி எடுக்கும்போது தாறுமாறா இருந்துச்சுங்க. ஆப்பிள் கேமரால வேற லெவல் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஆப்பிள் புதுசா எடுத்துட்டு வந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐபோன் 15 சீரிஸ்ல வந்து டைப் சி போர்ட்டோட வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ ப்ரோ மாடல்ஸ்ல பாத்தீங்கன்னா 3.1 சப்போர்ட்டோட இருக்கு. ஸோ இதனால நீங்க உங்க போன்ல வந்து SSD வந்து கனெக்ட் பண்ணலாம், OTG-யை கனெக்ட் பண்ணி பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன் நீங்க கீபோர்டை கூட கனெக்ட் பண்ணி டைப் பண்ணிக்கலாம், பட் மவுஸை வந்து கனெக்ட் பண்ண முடியாது. அப்புறம் நீங்க கேம் கண்ட்ரோல் கூட கனெக்ட் பண்ணி கேம் விளையாண்டுக்கலாம். மெயினா இந்த போன்ல பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட எந்த டைப் சி சார்ஜர் இருந்தாலுமே அதை யூஸ் பண்ணி இந்த போனை நீங்க சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த ஐபோன் 15 ப்ரோலயே எனக்கு இதுதான் ஒரு பெரிய யூசர் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இதுல எந்த ஒரு சேஞ்சுமே இல்லைங்க. ஐபோன் 15 ப்ரோல இருந்த அதே ஸ்பெக் தான். 6.1 இன்ச் 120 ஹெர்ட்ஸ் ப்ரோ மோஷன் சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. 2000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸும் வந்து கொடுத்திருக்காங்க. யூடியூப் அண்ட் நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு HDR சப்போர்ட்டும் இருக்கு. டால்பி விஷன் சப்போர்ட் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். டிஸ்பிளேல புதுசா இருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெசலை வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இதனால வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இந்த போன்ல பாத்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரிச்சா இருந்துச்சு. இதனால உங்களுக்கு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸும் பெட்டரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 3274 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 27 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ இந்த போனை நீங்க நார்மலா யூஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது தாராளமா ஒரு நாளைக்கு மேல வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் வருது. நீங்க ஹெவியா யூஸ் பண்றீங்க அப்படின்னா டே எண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10% வந்து பேட்டரி மிச்சம் இருக்கு. ஸோ இந்த போன்ல இது பாத்தீங்கன்னா உண்மையிலே பெரிய விஷயங்க. ஏன்னா இந்த போன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர். ஸோ அப்படி இருக்கு அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் இருக்கிறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். ஃபைனலா இந்த போனை வாங்கலாமா,
ஒர்த்தா இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட உங்களுக்கு 1,35,000 ரூபாய்க்கு இருக்கு. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. ஏன்னா அவங்க லான்ச் ஈவெண்ட்ல பெருசாக பேசின விஷயங்களே வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. மொதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் லைட்டஸ்ட் மெட்டலான அந்த டைட்டேனியம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராசஸர். ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் வந்து தேவையில்லை. பெஞ்ச்மார்க் ஸ்கோருக்காக இந்த அளவுக்கு கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது தெர்மல் மேனேஜ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா சொதப்பிட்டாங்க. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும், என்னடா டிசைன் இது, 5 வருஷமா ஒரே டிசைன் பேட்டர்ல வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க, எப்படிரா? ஆனா இது உங்களால மட்டும்தான் முடியும். மற்றபடி கேமரா பார்த்தீங்கன்னா தாறுமாறா வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த டைம் டைப் சி போட்டோட வந்து எடுத்துட்டு வந்ததுனால மொதல் டைம் ஐஃபோன் பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் என்னோட கருத்து. ஸோ இதுக்கப்புறம் வாங்கலாமா வேணாமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த ஃபோனை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் உயிரோட வந்து சொல்லணும். Rest in peace.